அணிந்து வந்த பாவை வருக, புடவை அணிந்து வந்த பூவே வருக. ஆஹா சொந்தம் ஆனந்தம் சுகம் தெய்வீகம், இது நிரந்தர வரம் தரும். ஆஹா சொந்தம் ஆனந்தம் சுகம் தெய்வீகம், இது நிரந்தர வரம் தரும். கண்ணோடு கண்ணாக ஒன்றோடு ஒன்றாக பருவம் கனிந்து வந்த பாவை இவளே, புடவை அணிந்து வந்த பூவும் இவளே. யாரோ எழுதிய கவிதை மனப்பாடம் செய்தேன் வரிகளை, இவள் யாரோ எழுதிய கவிதை மனப்பாடம் செய்தேன் வரிகளை. காதல் பருவம் கனிந்து வந்த பாவை இவளே, புடவை அணிந்து வந்த பூவும் இவளே. முழுமதி என்றாலும் முகவரி சொல்லாது, இறங்கி சென்றாலும் உன்னை விட்டு செல்லாது. நீ இல்லாது நானும் ஏது. பருவம் கனிந்து வந்த பாவை இவளே, புடவை அணிந்து வந்த பூவும் இவளே. புன்னகை போதும் உள்ளே வெள்ளம் பாயுமே. நிலவன்று கண்ணீரில் மிதந்தது அப்போது, கரைகளும் இல்லாமல் கரை வந்தது இப்போது. தோளை சேர்த்து மாலை மாற்று. பருவம் கனிந்து வந்த பாவை வருக, புடவை அணிந்து வந்த பூவே வருக. ஆஹா சொந்தம் ஆனந்தம் சுகம் தெய்வீகம், இது நிரந்தர வரம் தரும். கண்ணோடு கண்ணாக ஒன்றோடு ஒன்றாக உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய ரெண்டு அசக்கு அசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது.
அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற, தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுனா நீ கேட்டதானே? யாரு நானா? உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மாரே. வாய முடியா? அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீங்கன்னா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா, பள்ளிக்கூட பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நோ, ஐ அம் நாட் கெட்டிங் எனிதிங். ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம், பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா, மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊரம்மா? இப்ப நீதாயா குழப்பற? மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏமா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீனா கூட ஆடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேனா. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா, தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூசன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்ப சார் கல்யாணம்? இன்விடேஷன் உண்டுல்ல? ஓ ஷூர். பாய். பாய்.
பாருங்க டாக்டர். குழந்தைக்கு நல்லா பசி எடுக்குதா? இல்லைங்க. பொண்ணுக்கு எப்படி போகுது? மஞ்சளா போகுதுங்க. நல்ல வேலை, ஆரம்பத்திலே என்ன கூட்டி வந்திருக்கீங்க. குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு. நான் மருந்து எழுதி தர்றேன். 5 நாளைக்கு 3 வேளை வேலை கொடுங்க. சரிங்க. இந்தா இந்த மருந்து வாங்கி கொடு. தேவைப்பட்ட என்ன கூப்பிடு. சரிங்க. டாக்டர்யா, இவங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கல்யாணமான 3 வருஷத்துல என் பவித்ராவை நான் இழந்துட்டேன். ஒரு தடவை செல்வம், கன்னிமரா ஹோட்டல்ல மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி நடந்துச்சு. அதாவது புருஷ மனைவி ஜோடி பொருத்தத்துக்கு ஒரு போட்டி. விளையாட்டா நானும் பவித்ராவும் கலந்துட்டோம். எங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. நாங்க 2 பேரும் பூரிச்சு போயிட்டோம். அன்னைக்கு பவித்ரா சொன்னா, இந்த ஜென்மத்தில் மட்டும் நான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி இல்லைங்க, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்க மனைவி, உங்களுக்கு பொருத்தமான ஜோடின்னு சொன்னா. அப்படியெல்லாம் சொன்னவன் இவ்வளவு சீக்கிரம் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. மிஸ்டர் சுதாகர், சிங்கப்பூர் போறப்ப நீங்க மனைவியை கூட்டிட்டு போயிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதான் ஃபேட். சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்டோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 2 மாசம் நான் இந்தியா விட்டு போக வேண்டியதா போச்சு. அவளையும் கூப்பிட்டேன். செல்வம், வியாபார விஷயமா போறீங்க, இப்ப நான் எதுக்குன்னு சொல்லிட்டான். கோயம்புத்தூர்ல அவளுக்கு ஒரு அத்தை இருந்தா. 2 மாசம் அவங்களோட இருக்கட்டுமேன்னு பவித்ரா அவங்க அனுப்பி வச்சேன். எங்கேயோ மைசூருக்கு டூர் போனாங்களாம். போற வழியில விபத்தான். என் பவித்ரா செத்து போயிட்டாளாம். இந்த செய்தியை கேட்டு நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அதுக்காக ராத்திரி பகல் குடிக்கணுமா சுதாகர்? நோ, நான் பவித்ரா மறக்கணும். அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கணும். நோ சுதாகர், இது வரைக்கும் குடிச்சதே போதும். ப்ளீஸ்.